14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உதவிக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அவசரமா இந்த காரியத்துல எனக்கு உதவி வேணும், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு துணை செய்ய எவருமே இல்லை அப்படின்னு கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நீங்கள் ஆண்டவரிடத்திலே இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த மனித உதவியும் எனக்கு இல்லை, எந்த பண உதவியும் இல்லை, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். இந்தந்த காரியத்துல நான் உதவிக்காக உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்றி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே உதவிக்காய் எதிர்பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நடத்துகிற தகப்பனா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல, உங்களை மறந்து போகிற தெய்வம் அல்ல. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். திருமண காரியத்துல பண உதவிக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், இன்னும் நிறைய காரியங்கள்ல உதவிக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துல எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் உதவிக்காக நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன்? அப்பா, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பிரச்சனையில எனக்கு உதவி செய்யுங்க, இந்த கஷ்டத்துல எனக்கு உதவி செய்யுங்க, இந்த நெருக்கத்துல எனக்கு உதவி செய்யுங்க, இந்த இயலாமையில எனக்கு உதவி செய்யுங்க. நான் மாத்திரம் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு உதவி கடந்து வரும். ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதமா இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுப்பார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்ன நடத்துவார், அவர் என்ன கைவிட மாட்டார். என்ன உதவினாலும் அவர் எனக்கு செய்வாரு. அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். அது கடினமான காரியமா இருந்தாலும், என்னால முடியாத காரியமா இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு அதை முடித்து தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்துல ஏற்ற வேளையில உதவி செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கி அவங்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.